Hi, hello, வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி info by KHM சேனல்ல திருமலை 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆப்ஷன் பற்றியும் அந்த டிக்கெட் புக் செய்யறதுக்கு டிடிடி கொண்டு வந்துள்ள புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றிய தகவல்களையும் பார்க்கலாம். நீங்க செப்டம்பர் மாதத்துல திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் செய்ய மிஸ் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை புக் செய்யறதுக்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆப்ஷன் தான் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட். செப்டம்பர் மாதத்திலையும் புரட்டாசி மாதத்திலையும் தரிசனம் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு தான் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட். இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் ஆன்லைன்லேயும் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆஃப்லைன்லேயும் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது டிடிடி இதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆஃப்லைனில் கொடுக்கறது கிடையாது. ஆஃப்லைனில் கொடுத்துட்டு இருந்த அந்த 50 தரிசன டிக்கெட்டுகளுமே இப்போ ஆன்லைன் கோட்டாவோடு சேர்த்து மொத்தம் 200 தரிசன டிக்கெட்டுகளாக ஆன்லைன்லேயே இஷ்யூ பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடி ஆன்லைனில் ஒரு நாளுக்கு 150 தரிசன டிக்கெட்டுகள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி 200 தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாளை ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்ஸை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு தரிசன டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட்டை நம்ம புக் பண்ணிட்டோம்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு தான் மறுபடியும் இதே தரிசன டிக்கெட்டை நம்ம புக் பண்ண முடியும். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு இதே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் டிக்கெட்டை புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு முறை இந்த டிக்கெட்டை நம்ம புக் பண்ணிட்டோம்னா அதற்கடுத்து அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. இந்த தரிசன டிக்கெட் நாம் புக் செய்தால் டிடிடி ரூம்ஸ் ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடியவங்க திருமலை அல்லது திருப்பதிக்கு நேரடியாக போய் ஆஃப்லைனில் தான் ரூம் புக் பண்ண முடியும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் கப்பிள் டிக்கெட். அதனால் ஒரு டிக்கெட் நம்ம புக் செய்தாலே திருப்பதியில் 2 பேர் ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு திருமலைக்கு போய் அதே 2 பேர் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1600 ரூபாய். கீழ் திருப்பதியில் ஹோமம் 2 பேர் அட்டன் பண்ணுறதுக்கு 1000 ரூபாயும், திருமலையில் போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்ப்பதற்கு 2 பேருக்கு 600 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 1600 ரூபாய் இந்த ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட். இந்த டிக்கெட் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் என்கிற எந்த ரூலும் கிடையாது. 2 ஜென்ஸ் 2 லேடிஸ், ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ், அப்பா பொண்ணு, அம்மா பையன், 2 ஃப்ரெண்ட்ஸ் என்று யார் 2 பேர் வேண்டுமானாலும் இந்த டிக்கெட்டை புக் செஞ்சுக்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்தியன்ஸ் ஆதார் கார்டை தான் ஐடி ப்ரூஃபாக செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் செய்தால் நீங்கள் தரிசனத்திற்காக வரக்கூடிய அந்த நாள் தரிசன டிக்கெட் காப்பி, பாஸ்போர்ட் காப்பியோடு சேர்த்து வேலிட் விசா காப்பியும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி வேலிட் விசா காப்பியும் கொண்டு வந்தால் மட்டுமே தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்தில் இந்த ஹோமம் நடக்கக்கூடிய ஒரு சின்ன குடிசை இருக்கும். அங்கு தான் ஹோமம் நடக்கும். ஹோமத்திற்கான ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணி. 8:30 மணிக்கு நம்முடைய தரிசன டிக்கெட்டும் ஐடி ப்ரூஃபும் செக் பண்ணிவிட்டு ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக 9 மணிக்கு ஹோமம் ஆரம்பிக்கும். 9 to 11 ஹோமம் நடக்கும். இந்த ஹோமம் கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே அட்டன் பண்ணி தான் ஆகணும். இந்த ஹோமம் அட்டன் செய்தால் மட்டுமே நம்முடைய தரிசன டிக்கெட் காப்பியில் இவங்க ஹோமம் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சிக்னேச்சர் போட்டு சீல் போட்டு கொடுப்பாங்க. நம்முடைய தரிசன டிக்கெட்டில் இந்த சிக்னேச்சரும் சீலும் இருந்தால் மட்டுமே திருமலைக்கு 300 ரூபாய் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் எக்ஸாக்டாக எங்களால் 8:30 மணிக்கு வர முடியலை, எங்களுடைய ட்ரெயினோ பஸ்ஸோ கொஞ்சம் லேட்டாக வரும், நாங்கள் லேட்டாக போனால் பரவாயில்லையானா
மேக்ஸிமம் 9:30 மணிக்குள்ளே இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு நாம் வந்துடணும். ஹோமம் கம்ப்ளீட்டாக 11 மணிக்கு முடிந்த பிறகு தான் எல்லாரையுமே க்யூவில் நிற்க வச்சு அவங்களுடைய தரிசன டிக்கெட்டையும் ஐடி ப்ரூஃபையும் மறுபடியும் சரி பார்த்துட்டு அங்கே நம்முடைய டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதற்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய டிடிடி அஃபீஷியல்ஸ் நம்முடைய டிக்கெட்டில் சீல் அண்ட் சைன் போட்டு கொடுப்பாங்க. இந்த தரிசன டிக்கெட்டை நாம் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இந்த சீல் அண்ட் சைன் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய இதே தரிசன டிக்கெட்டை தான் திருமலை 300 ரூபாய் தரிசன க்யூவில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் சரி பார்ப்பாங்க. இங்கே ஹோமம் அட்டன் செய்து முடித்து டிக்கெட்டில் சீல் அண்ட் சைன் வாங்கிய பிறகு நாம் திருமலைக்கு போகணும். திருமலையினுடைய தரிசனத்துக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் மதியம் 3 மணின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏர்லியராக போயிட்டீங்கன்னா மதியம் 1 மணியிலேருந்து நைட் 10 மணிக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்டான ஏடிசி சர்க்கிள் க்யூவில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சில பேர் ஹோமம் அட்டன் செய்த பிறகு அலிப்பிரி வழியாக நடந்து வந்து திருமலைக்கு ரீச் ஆவாங்க. அப்படி வரக்கூடியவங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தால் பரவாயில்லையான்னு கேட்குறீங்க. அன்றைய நாள் நைட் 10 மணிக்குள்ளே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தரிசன க்யூ இரவு 10:30 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் 10 மணிக்குள்ளே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய ட்ரெஸ் கோட் ஹோமம் அட்டன் பண்ணுறதுக்கும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் இரண்டிற்கும் சேர்த்து ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி தான் கண்டிப்பாக வியர் பண்ணணும். லேடிஸ் சாரீ அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது 300 ரூபாய் தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய நிறைய பேர் எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, அந்த மீதம் இருக்கக்கூடிய தனி ஒரு நபருக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்க. தனி ஒரு நபருக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண முடியாது. இது கப்பல் டிக்கெட் என்பதனால 2 பேருக்கு சேர்ந்து தான் இந்த டிக்கெட் நாம் புக் பண்ண முடியும். சப்போஸ் அந்த ஒரு தனி நபருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்து இந்த டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் அந்த நபரோடு சேர்த்து இன்னொருத்தருக்கும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் புக் பண்ண பிறகு தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் 2 பேரால் ஒருத்தரால் வர முடியலனாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தரிசனத்திற்கு போகலாம். ஸோ அது மாதிரி தான் அந்த ஒரு தனி நபருக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி நீங்கள் புக் செய்தாலும் அந்த ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு 1600 ரூபாய் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதே போல் இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஹோமம் அட்டன் செய்து முடித்த பிறகு திருமலைக்கு நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக திருமலைக்கு போகலாம். பஸ்ஸில் போகிறதாக இருந்தால் இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் வரும். அந்த இடத்திற்கு போய் நம்ம பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல மொபைல் அலோவ் பண்ணுவாங்க. லக்கேஜஸும் எடுத்துகிட்டு போகலாம். லக்கேஜ் வைக்கிறதுக்கு அங்கே ஒரு தனி இடம் இருக்கும். அங்கே நம்முடைய லக்கேஜஸை வச்சுட்டு ஹோமம் அட்டன் பண்ணலாம். வயசானவங்க போகிறீங்க அல்லது கீழே ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஹோமம் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துலையே பின்னாடி ஒரு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த இடத்துல உட்கார்ந்து நாம் ஹோமம் அட்டன் பண்ணலாம். திருமலை 300 ரூபாய் தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் மொபைல் ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே தரிசன க்யூலேயே கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அந்த இடத்துல நம்முடைய பொருட்களை டெபாசிட் செஞ்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு பெருமாள் கோவிலுக்கு எதுக்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் நம்முடைய பொருட்களை நாம் திரும்ப வாங்கிக்கலாம். இந்த ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் தரிசன டிக்கெட்டை கொடுத்து 2 50 ரூபாய் லட்டு நாம் இலவசமாக வாங்கிக்கலாம். ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு ரைட் சைடில் அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சிலர் எங்களுக்கு ஹோட்டலில் ரூம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல ஏதாவது வசதிகள் இருக்கான்னு கேட்குறீங்க. அலிப்பிரி லக்கேஜஸ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடத்துல 2nd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஹால் இருக்கும். அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே கூட நீங்கள் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வரலாம். இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. புக்கிங் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் அடுத்த மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறது போலவே செப்டம்பர் மாதத்தில் அக்டோபர் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகும்.
இந்த டிக்கெட்ஸை எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டு வீடியோனுடைய லிங்க்கும் இந்த ஹோமம் அட்டன் பண்ண என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.